அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். ஒரு நாள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உள்ளன் துணி அணிந்து மக்களுக்கு முன்னாடி வந்தாங்க. மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. இப்போ ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க மக்கள்கிட்ட, நீங்க பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய பளபளப்பும் அழிஞ்சிடும், குழந்தைகளும் செல்வமும் அழிஞ்சிருவாங்க, அல்லாஹ் ஒருவனே நிலைச்சிருப்பான். மேலும் மறுமையுடைய வாழ்க்கைக்கு முன்னாடி இந்த உலகத்துடைய கால அளவு ஒரு முயல் குதித்து செல்லும் நேர அளவுதான் சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, ரொம்ப குறுகிய கால அளவு உலகத்துடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில தான் நாம் அழியாத நிரந்தரமான மறுமைக்கும் தயார் செய்ய வேண்டியது. மக்கள் தீனை மறந்து, அல்லாஹ் மறந்து, ஆகரத்துடைய தயாரிப்பை மறந்து, துனியாவே சதம் என்பதைப் போல துனியாவுடைய காரியங்களிலே மூழ்கி அதனுடைய ஏற்பாடுகளிலும் தயாரிப்புகளிலுமே தங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து வீணாகி கொண்டிருக்கக்கூடிய காட்சியும் நாம் பார்க்கணும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு என்பதை விளங்கி நல்லமல் செய்து ஆகரத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அதான் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு. இதற்கு பிறகு வரக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கைக்கு போய்விட்டோம் என்று சொன்னால் எந்த அமலும் செய்வதற்கு இடமே இல்லை. இருக்கக்கூடிய இந்த காலத்தை, நேரத்தை அமல் செய்து ஆகரத்தை தயாரிப்பு செய்து அல்லாஹ்விடத்துல நல்ல அமல்களை சமர்ப்பிக்கக்கூடிய நல்லடியார்களாக மாறணும். முதல்ல அமல் செய்யணும். அந்த அமல் அல்லாஹோட ஒப்புக்கொள்ளப்பட்டதா ஆகும். அதற்கு பிறகுதான் அதற்கு அல்லாஹின் புறத்திலிருந்து தகுதிக்கு தக்கவாறு நற்கூலிகள் வழங்கப்படும். அமலே செய்யலை என்று சொன்னான் எவ்வளவு பெரிய கை சேலம். அதனால் அல்லாஹ் அமல்களை அல்லாஹுடைய திருப்திக்கு தகுந்தவாறு செய்யக்கூடிய நல்ல மக்களாக ஆவதற்கு அல்லாஹ் நல்லது புரிவானாக.